இதுவரை 2025ஆம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படங்கள்லேயே அதிக வசூல் செய்த படமாக குட் பேட் அக்லி வந்திருக்கு. அஜித் மற்றும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் உருவான இந்த படம் மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் தயாரித்திருந்தாங்க. அஜித்தோடு இணைந்து திரிஷா, சுனில், அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரியா வாரியர்னு நட்சத்திர பட்டாலுமே இணைந்திருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இதுக்கு இசையமைத்திருந்தார். இந்த மாபெரும் வெற்றிக்கு ஒரு பில்லராக ஜிவி பிரகாஷ்குமாரும் இருக்காருன்னு சொல்லலாம். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சென்ற வாரம் வெளியான இந்த படம் வசூல் சாதனை தொடர்ந்து படைத்து கொண்டே இருக்குது. முதல் நாளிலிருந்தே தற்பொழுது வரைக்குமே வசூல் சாதனை படைத்து கொண்டே தான் இருக்குது. தமிழகத்திலும் சரி, உலகளிலும் சரி அமோக வரவேற்பு பெற்று வசூல் சாதனை படைத்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக முதல் நாளே தமிழகத்தில் மட்டும் 30 கோடிக்கு மேலே வசூல் செய்து சாதனை படைத்திருக்கு. இதுவரை வெளிவந்த அஜித் திரைப்படங்கள்லேயே தமிழ்நாட்டில் முதல் நாள் அதிக வசூல் செய்த படமாக குட் பேட் அக்லி ஜிபியு சாதனை படைத்திருக்கு. இந்த நிலையில் 7 நாட்களை கடந்து வெற்றிகரமாக பாக்ஸ் ஆஃபீஸை கடந்திருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் இதுவரைக்கும் உலக அளவில் மற்றும் தமிழ்நாட்டில் செய்துள்ள வசூல் நிலவரம் வெளியாகியிருக்கு. அதன்படி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் இந்த திரைப்படம் 7 நாட்களில் 200 கோடியை வசூல் செய்திருக்கு உலக அளவில். தமிழகத்தில் மட்டும் இந்த திரைப்படம் 7 நாட்களில் 114 கோடியை கடந்து வசூல் சாதனை படைத்து கொண்டிருக்கு. இது மாபெரும் வசூல் சாதனையாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக 150 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வசூல் செய்யணும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேன்றதுனால மீண்டுமே தொடர் விடுமுறையாக வருது. வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு தொடர் விடுமுறை வருது. இதன் மூலியமாக இன்னும் வசூல் அதிகரிக்கும்னே எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் அஜித்துக்காக மட்டுமே இவ்வளவு வசூலை வாரி குவித்திருந்தாலும் இதில் நடித்திருக்கிற வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற அர்ஜுன் தாஸுமே சிறப்பாக வில்லன் கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஜாக்கி ஷெராஃப் அந்தளவுக்கு பெரிய வில்லனாக இருந்தாலும் அந்தளவுக்கு எடுபடலைனாலும் அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் கலக்கியிருக்கார். வில்லன் கதாபாத்திரத்திலேயே அவர் டான்ஸ் ஆடுறதுலாம் ரசிக்கும்படியாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் சாதாரண ரசிகர்களுக்கு ஒரு முறை இந்த படத்தை பார்க்கும் விதமாகவும் இருக்குது. தமிழ் திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வில்லன் கிடைத்திருக்காருன்னே சொல்லலாம். ரகுவரனுக்கு அப்புறம் வில்லன் இடத்தை தமிழ் சினிமாவில் நிரப்பப்படாமல் இருக்குது. அந்த இடத்தை கூடிய விரைவிலே அர்ஜுன் தாஸ் நிரப்பார்னே எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுனிலோட கதாபாத்திரமும் ரசிக்கும்படியாக அஜித் கூட படம் முழுக்க முதல்ல கடைசி வரைக்கும் வராரு. அதையுமே ரசிக்கும்படியாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஒரு மசாலா கலவையாக கொடுத்துருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். பொறுத்திருந்த பிறகும் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் சாதனை படைக்குது, 500 கோடி கிளப்பில் இணையமான்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.